Let's break up, Sweta. What? நாம பிரிஞ்சிடலாம்னு சொல்றேன். ஏன்? எதுக்கு? Let's break up என்ற வார்த்தையை கேட்டு உனக்குள்ள நீ சிரிக்கிறதையும் சந்தோஷப்படுறதையும் உன்னுடைய இந்த அப்பாவித்தனமான ரியாக்ஷன் மூலமா என்னால ஃபீல் பண்ண முடியுது. சோ ரொம்ப நடிக்காத, உனக்கு அது செட் ஆகல. இப்ப என்னதான் சொல்ல வர? சொல்லிட்டா போச்சு. ரஞ்சித், இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கியா? ரஞ்சித்? ஓ ரஞ்சித், அவன் எப்படி உனக்கு தெரியும்? அவன் எப்படி எனக்கு தெரியும் என்று வாக்குறியா? கொஞ்ச நாளாவே உன்னை நான் கவனிச்சு கொண்டு வாழ. நீ முந்திய மாதிரி என் கூட சந்தோஷமா இல்ல. என் கூட பேசுறது பழகுறது எல்லாமே வேற வேற குறைஞ்சு கொண்டு போகுது. அப்பதான் நான் புரிஞ்சு கொண்டேன் நீ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன்ட்டு. எப்ப நீ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே நீ என்னால காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்ற அர்த்தம். சோ அதனாலதான் இந்த ரஞ்சித், நம்மளோட இந்த பிரேக்கப். லெட்ஸ் பிரேக் அப் ஸ்வேதா. ஹே, நான் ஒரு லவ்வரா தான் உன்னோட பிரியிறேன். ஆனா ஒரு நண்பனா ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. இப்ப இதெல்லாம் சர்வசாதாரணமாயிடு. துவக்கத்துல நண்பர்களாயிருந்தோம், பிறகு லவர்ஸ் ஆனோம், இப்ப மறுபடியும் நண்பர்களாயிட்டோம். இந்த உலகத்துல ஒருதனுக்கு ஒருத்தின்றது பொய் பேச்சு. ஒருதன் ஒருத்தி கூட காலம் பூரா நேர்மையா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் இன்னொரு ஆளை காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு அவைகளுடைய வாழ்க்கையில இன்னொரு ஆள் க்ரோஸ் ஆகலாம், அவைகள் மேல காதல் வரலாம், ஏன் அவைகள் கூட சேர்ந்து வாழ ஆசை கூட வரலாம். அது தப்பில்லை. ஆனா ஒரு ஆளை காதலிச்சு அவைகளோட வாழும் போது இன்னொரு ஆள் மேல வர்ற காதல அவைகள்ட்ட இருந்து மறைச்சு அவைகளோட வாழ்றதுதான் தப்பு. அதுவே நம்முடைய மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்திட்டு மரியாதையாவே வாழ்ந்துட்டு போயிடலாமே. Anyways, I have to leave now. So, if you don't mind. ஹலோ, என்னடா உன் ஆளுகிட்ட நம்ம லவ் மேட்டரை சொல்லிட்டியா? சொல்லத்தான் போனேன். ஆனா போன இடத்துலதான் தெரிஞ்சது அவள் என்னோட லவ் பண்றது. சோ அந்த சந்தர்ப்பத்தை அவளுக்கு சாதகமாகும் எனக்கு சாதகமாகும் பயன்படுத்தி நானாவே கலந்து வந்துட்டேன். சோ இப்ப என் ரூட்டும் கிளியர், அவள் ரூட்டும் கிளியர். உன் ரூட் அப்படி. ஏய், ஆளுகிட்ட நம்ம லவ் மேட்டரை எப்படி சொல்றதுன்னு பயமா இருக்குதுடா. எதுக்கு பயப்படணும்? உன் ஆளுக்கு தெரியாம நீயும், என் ஆளுக்கு தெரியாம நானும் கள்ளத்தொடர்பு ஏதாவது வச்சிருக்கிறோமா என்ன? நாம எப்ப பயப்படுறோம்னு தெரியுமா? ஒரு தப்பு பண்ணும்போது. நாம எப்ப தப்பு பண்றோம் தெரியுமா? ஒரு உறவை இந்த சமுதாயத்தில இருந்து மறைச்சு வாழும் போதுதான். அதுவே அந்த உறவை சமுதாயத்துக்கு வெளிப்படுத்தி வாழ்ந்தா அது தப்பில்லை. எப்ப நீ நம்மளுடைய காதலை உன் ஆளுகிட்ட சொல்லி புரிய வைக்கிறியோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய காதல் தொடரும். புரிஞ்சுதா? பாய். யாரா இது புதுசா? ஆண்டவா, இப்படி தேவதையா என் வாழ்க்கையில அனுப்பினா நான் என்ன பண்ண?
மறுபடியும் இவளா? எழா வண்டிய